வணக்கம் நேயர்களே. சுக்கிரன் பயிற்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்கறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்குது அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்லா இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கும், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல், வேறு பெண்பாள்களை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு ஒரு துள்ளல் ஏற்படுதல், சில இடத்துல பேசினாலே ஆனந்தம் ஏற்படுதல். அதனால தான் காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த சுக்கிரனை வைத்தார்கள். அப்போ எல்லாரையும் ஆதரித்தல். அப்போ அதே போல் குறுக்கு வழியில் போய் எப்படி முன்னேறுதல், இதெல்லாம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்றால் உங்களுக்கு எதை கொடுக்கும்? சினிமாவை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு எதை கொடுக்கும்? ஆடு மாடுகள் வளர்த்தலையும் குறிக்கும் சுக்கிரன் தான். அப்புறம் அதே போல் வெளிநாடுகளுக்கு சென்று உல்லாச வாழ்க்கை வாழ்தல், அதெல்லாம் சுக்கிரன் தான். விதவிதமான நவநாகரிக ஆடைகள், நிறைய நகைகளை போட்டுக்கொள்ளுதல், இதெல்லாம் சுக்கிரன் தான். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் எடுத்த இருக்கும். அப்போ சுக்கிரன் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் மகத்தில் தான் பிறக்கிறார். அப்போ சிம்மத்தை போல் இருப்பார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அத்தைமார்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் நல்லாயிருக்கும். துலாம் ராசி அவருக்கு மூல திரிகோண வீடு, நீதி நேர்மையோடு இருப்பார்கள், சகோதர சகோதரியோடு பிறந்திருப்பார். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். ஸ்ரீ குருப்யோ நமக. அறிவோம். வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. சுக்கிர பயிற்சி 30 நாட்கள். மீனராசிக்கு சுக்கிரன் இப்பொழுது அங்கே இருக்கிறார். மார்ச் 3ஆம் தேதி இந்த மாதம் முழுவதும் அங்கேயே தங்கியிருப்பார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி நன்மை உண்டாகும். அதாவது 1, 5, 9 ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அது நன்மையை தரும். கோச்சாரத்தில் வரக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். கண்டிப்பாக திருமணங்கள் நடந்தே தீரும். எதிர்பார்த்த விருப்பமான, அழகான, ரம்மியமான, குலத்திற்கு பொருந்தக்கூடிய தெய்வமானது வரனை அமைத்து கொடுக்கும். 7ஆம் இடம் திருமணம், 5ஆம் இடம் என்பது அது விருப்பம். அப்போ திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு திருமணம் தள்ளி போய் கொண்டிருந்தால் இந்த 30 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கை அமையும். கல்யாணமும் நடக்கும். அப்படி இல்லை என்றால் உறுதி செய்யப்படும். நல்ல அழகான, படித்த, கவர்ச்சியான நல்ல பெண் ஆண்மகனுக்கு கிடைக்கும். அதே போல் விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலுக்காக இடமாற்றம் உண்டாகும். வேலையை இழந்து இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுக்கு பொறுத்தளவில் இப்பொழுது இந்த 30 நாட்களில் ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணி நீங்கள் இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர் வேலை செய்யக்கூடிய வகைகளில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் உருவாகும். அதேபோல் உங்களுக்கு தனாதிபதி ஆகிய 2ஆம் இடத்தின் அதிபதி யார் என்றால் குரு பகவான். அந்த வீட்டிலே தான் பூராடம் நட்சத்திரம் இருக்கிறது. பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திற்கு ஆதிபத்தியம் உள்ள சுக்கிரன் 5ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். 12 குடையவனும் கூட. அப்போ சுக்கிரன் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் உரியவர். அவர் 5இல் உச்சமடைகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் நீச்சமும் அடைகிறார். இப்போ அவருடைய நட்சத்திரங்கள் 2, 6, 10 இந்த வீடுகளில் பரவி இருக்கிறது. அப்போ 2, 6, 10 என்ற வருமானத்தையும் அவர் பொருளாதாரத்தை கொடுப்பார். பொருள் ராசி ஆகிய மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற பொழுது ஆடை ஆபரண சேர்க்கை, வருமானம், உத்தியோகம், மேல்நிலை இவைகள் எல்லாம் கிடைக்கும். சுக்கிரன் பொருளாதாரத்தை தந்து உங்கள் வாழ்வை உயர்த்துவார்.
ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்த பிறகுதான் திருமணமும் நடக்கும். அப்படிப்பட்ட சூழலும் இருக்கிறது. 2, 6, 10 வீடுகளில் சுக்கிரனுடைய பரணி, பூரம், பூராடம் பரவி இருப்பதினால் இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் அந்த பாவத்திற்கு உச்சத்தை பலனை தருவார்கள். அதனால் 6ஆம் இடம் உத்தியோகம் இருக்கும். திருமணமானவர்கள் உத்தியோகத்திற்காக பிரிந்து செல்லலாம். திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்தின் பொருட்டு பிரியலாம். குழந்தை கருவுற்றிருக்கும், குழந்தை பலகீனமாக இருக்கும், அதனால் தாய் வீட்டிற்கு செல்வார்கள். அப்போ 6ஆம் இடம் என்பது 7க்கு 12, 5க்கு 2. அப்போ என்னாகும்? வேலை இல்லாதவர்கள் வேலை பெறுவார்கள், திருமணமானவர்கள் இடமாற்றம் அடைவார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறவு விஷயங்களில் கவனம் இருக்கணும். உறவு விஷயங்களில் கவனம் இருக்கணும். அந்த உறவு விஷயங்களில் எடுத்தறிந்து பேசக்கூடாது. 2, 6, 10 வரும் பொழுது அப்போ 12 குடையவனாகி அது மூலத்திரிகோண வீடாகி போனதினால் சுக்கிரன் பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு விரயத்தை தருவார். 2ஆம் இடம் பேச்சு, 6ஆம் இடம் என்பது வேலை, 10ஆம் இடம் கௌரவமான அந்தஸ்துள்ள தொழில். இதில் தங்களை விட உயர்ந்த அதிகாரிகளையும் தங்களுக்கு சமமான உள்ளவர்களையும் எதையாவது கேலி கிண்டல் நையாண்டி உறவுகளிலே இது மாதிரி பேசி அவர்களுடைய பகையை நாம் சம்பாதிக்கக்கூடாது. அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கையில் பண புழக்கம் இருக்கும். எல்லோரோடையும் சேர்ந்து நல்ல அறுசுவை உணவு உண்ணலாம். நல்ல துணிமணிகள் பெருகும். அடகு வைத்த நகைகளை மீட்கலாம். பிரிந்து சென்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இப்படி விருச்சிக ராசிக்கு எல்லாம் நன்மை உண்டாகும். 7குடையவன் 5இல் உச்சம். அப்போ 2ஆம் இடம் குடும்பம் அமையும். அதற்கப்புறம் என்னாகும்? பெரிய பிரம்மாண்டமான தொழில். வயது முதிர்ந்தவர்களுக்கு வைத்திய செலவுகளை நாம் செய்ய வேண்டியது வரும். 6, 12 ஒரு வகை தொடர்பு வந்தால் கடன் வாங்கி கடனை ஒரு கையில் அடைக்க வேண்டியதும் வரும். ஸோ அதனால் கணவன் மனைவி 2 பேரும் தர்க்கவாதம் பண்ணக்கூடாது. முரட்டுத்தனமாக பேசக்கூடாது. பிடிவாதம் கொள்ளக்கூடாது. அதனால் ஒருவருக்கு லாபம் ஒருவருக்கு நட்டமாகத்தான் இருக்கும். சுக்கிரன் உச்சம் அடைகிற பொழுது உலகமே சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நிறைய தொலைதூரத்துக்கு போய் விசேஷங்களுக்கு வாகனங்களில் போயிட்டு வருவீங்க. ரொம்ப தூரம் போயிட்டு வருவீங்க. உடம்பை செரிமான தொந்தரவு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரொம்ப கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாய் பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா கால் பாதங்கள், நீர் கோர்த்தல், அப்புறம் யூரினரி ட்ராக்கில் இது மாதிரி ஏதாவது ஒரு வகை ப்ராப்ளங்கள் சிரமம் வரும். பெண்களுக்கு கணைய சுரப்பிகள் வகைகளிலும் டென்ஷன், குழந்தைகளுக்கு கல்வியில் ஏதோ ஒரு வகை டிப்ரெஷன்ஸ், அதுபோல் ஆராய்ச்சி கல்வி உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு வகைகளில் தடங்கல்கள். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க செலவுகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் இருப்பை தெரிஞ்சு வாழ்ந்தால் இந்த 30 நாள் தான், அப்புறம் நல்லாயிடும், மாற்றங்கள் வந்துடும். அதனால் பொதுவாக எடுத்துக்கொண்டால் விருச்சிகத்திற்கு ஏதோ ஒரு அந்தர் பல்ட்டி ஒன்று அடிக்க போகுது. ஒன்று வேலை, இல்லை கல்யாணம், அவசியம் இல்லை ஒரு காதல், திடீரென்று ஒரு காதல், இடம் விட்டு இடம் ஓடக்கூடிய சூழலும் வந்துடும். அதனால் பெற்றவங்கெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் நெகட்டிவாக சொல்லலை. பிள்ளைகளை என் பிள்ளை அப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. விழிப்புணர்வாக இருங்கள் மக்களே. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டை நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழிஞ்ச துணிகளை அணியக்கூடாது, உடம்புல துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்புல சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் தொலை என்று ஆடைகளை போடக்கூடாது. நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்து கொள்ளணும். ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்து கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும்.
கிச்சன் வந்து துர்வாடை அடிக்காமல் இருக்கணும். படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது. தலைவாணியில் எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலை சீவிர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல், இதெல்லாம் பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபு நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட, இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்க போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க. ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேத்துங்கள். வளரும் குழந்தைகள் இருங்கள். நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சமடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.